கரெக்டாக வண்டி கட்சி சார்பாக கிளை தலைவர் தேர்தல் இந்தியா அளவில் நடைபெற்றது. இங்கே வேளச்சேரி கிழக்கு மண்டல் தரமணி பகுதியில் 117வது கிளை, இந்த பாக எண் 117. இதுக்கு கிளை தலைவர் தேர்தல் நடைபெறுது. பாக தலைவர் சொல்லுவாங்க. அதுக்கு இங்கே நிகழ்ச்சி நடைபெறுது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மண்டல் தேர்தல் அதிகாரி திரு IAS கான்ஸ்டி அவர்களை வேளச்சேரி மண்டல் சார்பாக வருகிறவுடன் இந்த கிளை தலைவர் தேர்தலை வழிகாட்டுமாறு அண்ணன் IAS கான்ஸ்டி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட தரமணி பகுதியில் இன்று 117வது கிளையின் கிளை தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் 2ஆம் தேதி அன்று துவக்கி வைத்த உறுப்பினர் சேர்க்கை அன்று முதல் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த உறுப்பினர் சேர்க்கை இன்று வரை 11,80,00,000 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்று வரை 11,80,00,000 உறுப்பினர்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் சேர்ந்திருக்கிறார்கள். அதிலிருந்து இந்த 117வது கிளையில் இந்த பகுதியில் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 100 உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார்கள். அந்த 100 உறுப்பினரிலிருந்து ஒருத்தரை இந்த 117வது கிளையினுடைய தலைவராக நியமிக்க கட்சி நமக்கு அறிவுறுத்துகிறது. அதன்படி இந்த பகுதியில் 117வது கிளையில் போட்டியிடுகின்ற திரு பி பிரேம்குமார் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய விருப்பத்தை முன்மொழிவதற்காக நம்முடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகி ஐயா திரு பி திருப்பதி ரெட்டி அவர்கள் முன்மொழிகிறாங்க. திரு பிரேம்குமாருக்கு தலைவராக வர வேண்டும். அவருக்கு திரு திருப்பதி ரெட்டி அவர்கள் முன்மொழிந்து பரிந்துரை செய்கிறார்கள். நீங்கள் அவருடைய பரிந்துரைகளை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அவரை ஒருவனதாக கட்சியுடைய கிளை தலைவராக நியமிக்கலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஓகேவா? ஓகே சார். பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டலில் 178வது வட்டத்திற்கு உட்பட்ட 117வது கிளை தலைவராக திரு பி பிரேம்குமார் அவர்கள் உங்களுடைய ஒப்புதலோடு உங்களுடைய ஒற்ற குரலாக ஒருமனதாக திரு பி பிரேம்குமார் அவர்கள் 117வது கிளையினுடைய தலைவராக பாரதிய ஜனதா கட்சியை நியமிக்கிறது என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கொஞ்சம் சைடு பிரேம்குமார் ஐயா, எல்லாம் வல்ல இறைவன் சாட்சியாக உறுதிமொழி எடுத்துக்கொள்வது என்னவென்றால், பெருமைமிகு பாரத ஜனதா கட்சியின் உறுப்பினராகிய நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் 117வது கிளையின் கிளை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு இந்த கிளையில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்க்கும் பொறுப்பினை நான் ஏற்கிறேன். இப்பொறுப்பினை நான் உண்மையுடனும் சுயநலமற்ற உள்ளத்தோடும் எவ்வித விருப்பு வெறுப்பின்றி செய்வேன். நான் எனது பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினை முதல்நிலை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெற செய்வேன். எனது கிளையில் அனைத்து உறுப்பினர்களோடும் இணைந்து தேச சேவையிலும் மக்கள் நலனிலும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.
தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளை தலைவர் பிரேம்குமார் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சரண்யா அவர்கள் சாலை அளிக்குமாறு. நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பு. வாங்க வரிசையா ஓகே.